மீனராசி நேயர்களே உங்களுக்காகத்தான். மீனத்துக்கு அதிபதி குரு. சரிங்களா? சில நேரங்களில் நீங்களே குருவாக கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக கூட இருக்கலாம். சிலருக்கு உங்களுக்கு குரு யாராவது நல்லபடியாக குரு கூட அமைஞ்சிருக்கலாம். உங்களை வழிகாட்ட தெரியும்ல, நான் எவ்வளோ பெரிய குரு தெரியும்ல, நான் மீனராசிப்பா, மீனராசின்னா எப்படிப்பட்ட ஆள் தெரியல, குரு. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோ ஏதோ ஒரு விஷயம் வந்தாலும், பழைய விஷயங்கள், மேபி பழைய சொத்துலேருந்து கூட பிரச்சனை வரலாம். நீங்கள் என்றைக்கோ ஒரு லேண்ட் விற்றுருப்பீங்க, அந்த லேண்டு தான் ப்ராப்ளம் நினைப்பீங்க. ஸ்கூல் பசங்க தாங்க நான், சின்ன பையங்க நான், எனக்கு எப்படிங்க அவ்வளோ விஷயம்லாம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். சனி வக்ரம், இந்த பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ரமா? சனி பகவான் வக்ரமாக இருக்காரா? அச்சுச்சோ அவ்வளோதான் டேமேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. சனி பகவான் அப்படின்னாலே சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. அஷ்டம சனி, பாத சனி, பொங்கு சனி, மங்கு சனி, ஏழரை சனி, இந்த மாதிரி சனி பகவான் வராரு பாருங்க. இதெல்லாமே நல்ல காலம் தான் நமக்கு. நம்ம கர்மாவை கிளியர் பண்ணக்கூடிய நேரம். நம்ம வீடு சுத்தப்படுத்தினா நல்லா தானே இருக்குது. சுத்தப்படுத்தும் போது கஷ்டமாக இருக்கும். ஒட்டல் அடிக்கணும், எஞ்சி முதுகு வலி இருக்கும், தூக்கம் இருக்காது, சரி இருக்காது, சாப்பாடு சரியாக இருக்காது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது முடிஞ்ச பிறகு நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும், வீடு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இது. கஷ்டம் கிடையாது, கர்மாவை கிளியர் பண்ணக்கூடிய நேரம். அதுவும் முக்கியமாக சனி வக்ரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த நேரம் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சனி பகவான் கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, திரும்பி வந்துட்டு அப்படியே போகக்கூடிய நேரம்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் இதை பார்க்கும்போது திரும்பி வரலை, பூமி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சனி பகவான், சனி கோள் இருக்கு பாருங்க, அதுவும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அப்படியே ரிட்டர்ன் வரா மாதிரி இருக்கு. அதுவும் 138 நாளைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி அந்த மாதிரி இருக்குன்னு சயின்டிஃபிக்காக சொல்றது. இந்த காலகட்டம் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. சனி பகவான் எல்லாருக்குமே நல்லது கொடுக்கக்கூடியவர். நல்லா கேட்டுக்கோங்க. சனி பகவானுக்கு மட்டும்தான் சனி ஈஸ்வரன் பட்டம். நல்லா, ஈஸ்வரன் யாரு? சிவபெருமானை சொல்லுவோம். சிவபெருமானுக்கு ஈஸ்வரன் பட்டம். சரிங்களா? அது வந்து ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேஞ்ச், ஒரு லெவல்னு வச்சுக்கோங்களேன். அது மற்ற எந்த கிரகக்குமே இந்த பட்டம் கிடையாது. இந்த சனி பகவான். அப்போ சனி பகவான்கிறவர் எவ்வளோ நல்லவர். இப்போ சிவன் தொழில் சொல்லுவாங்க, 3 தொழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? படைத்தல், காத்தல், அழித்தல். அதில் அழித்தல், அதாவது நீக்குதல், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடியவர் தான் அங்கே ஈஸ்வரன். யாரே? சிவபெருமான். அதே மாதிரி சனீஸ்வரனும் சனி பகவானும் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவை எடுத்துட்டு நல்லது கொடுக்கக்கூடியவர். கெட்ட கர்மாவாக இருந்தால் கெட்டதை எடுத்துட்டு அந்த நேரங்களில் சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கலாம், பட் அதுக்கப்புறம் நமக்கு நல்லது கொடுக்கக்கூடியவர். நல்ல கர்மா நம்ம நிறைய செஞ்சுருக்கும் போது நல்லது அள்ளி கொடுக்கக்கூடியவர். இப்போ நார்மலாக எப்படி இருக்கும்னு கேட்டால் கிள்ளி கொடுக்குறோம், சனி பகவான் அள்ளி கொடுப்பார் நமக்கு. மீனராசி நேயர்களே உங்களுக்காகத்தான். மீனத்துக்கு அதிபதி குரு. சரிங்களா? சில நேரங்களில் நீங்களே குருவாக கூட இருக்கலாம், மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக கூட இருக்கலாம். சிலருக்கு உங்களுக்கு குரு யாராவது நல்லபடியாக குரு கூட அமைஞ்சிருக்கலாம், உங்களை வழிகாட்டக்கூடிய அளவுக்கு. அப்போ மீனராசி அப்படின்னாலே நல்லா கேட்டுக்கோங்க, ஒன்று நீங்கள் குருவாக இருப்பீங்க, உங்களுக்கு குருவும் இருப்பாங்க. இல்லைங்க நான் குருவாலாம் இல்லைங்க, எனக்கு குரு இருக்காங்க, ஓகே, எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் ஒருத்தவங்களை வழிகாட்டினாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தர் வழிகாட்டினாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலும். ஏன்னா சனி வக்ரம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ஆஃபீஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க்கு, உங்கள் பிஸ்னஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங் விஷயங்கள், இல்லைங்க இப்போ தாங்க நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது, இதில் எப்படிங்க பெண்டிங் வரும்னு கேட்டால், இதற்கான முயற்சி ஏற்கனவே எடுத்திருப்பீங்க பாருங்கள், அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஏற்கனவே எந்த விஷயங்களை நீங்கள் பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கீங்களோ, ஏற்கனவே செயல் முடிக்காமல், பெண்டிங் அப்படின்னாலே ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, அது முழுமையாக முடிக்காமல் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கிறது, இதுதான் பெண்டிங். சரிங்களா? அங்கேருந்து வந்திருப்பீங்க பாருங்கள், அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாமே திரும்ப உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு குருவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பழைய மாணவர்கள், உங்களுடைய பழைய சிஷ்யர்கள், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய குருலாம் இல்லைங்க, ஏதோ நான் சொல்லித்தரேன் அப்படி தானே சொல்லுவீங்க, பரவாயில்ல. நீங்கள் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கள்ல, அவங்க யாராவது உங்ககிட்ட திரும்பி வந்து நிற்பாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, மேடம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு திரும்பி வந்து கேட்பாங்க. பழைய உறவுகள், பழைய மாணவர்கள், பழைய ஸ்டூடெண்ட்ஸு யாரோ ஒருத்தங்க திரும்பி வந்து நிற்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு சுச்சுவேஷன் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சேரும்போது சனி பகவான் உங்களை வந்து அதாவது டேமேஜ்னால் வந்து கெடுக்கிறது கிடையாது, உங்கள் கர்மாவை எடுக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச மிச்ச மீதியை கிளியர் பண்ணி விடுறதுக்காக வந்திருக்கிற நேரமா. அதனால சம்டைம்ஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆக கூட தெரியலாம். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது,
அதனால உங்களை கிளியர் பண்ணுறாங்க. அதனால இந்த காலகட்டத்தை ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. நான் யார் தெரியும்ல, நான் எவ்வளோ பெரிய குரு தெரியும்ல, நான் மீன ராசிப்பா, மீன ராசின்னா எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல, குரு. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ கேதர் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ மெடிடேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ பலத்தோடு இருக்கேன், எல்லாம் இருக்கீங்க. ஆனாலும் யானைக்கும் அடிசருக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும், பழைய விஷயங்கள், மேபி பழைய சொத்துலேருந்து கூட பிரச்சனை வரலாம். நீங்கள் என்றைக்கோ ஒரு லேண்ட் விற்றுருப்பீங்க, அந்த லேண்ட்லேருந்து ப்ராப்ளம் வரலாம். லேண்ட் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து ஏதோ ஒன்று இருக்குது, வந்து சேரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதுலேருந்து கூட ப்ராப்ளம் வரலாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம், வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், வீட்டில் சம்மந்தமே இல்லை, நமக்கே ஞாபகம் இருக்காது, என்னடா எப்படா இதெல்லாம் நடந்துச்சு, நம்மளாம் அன்னைக்கு அப்படி நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. சொல்லுவாங்க, நீ அன்றைக்கி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ இந்த கலர் சட்டை போட்டிருந்து அன்றைக்கின்னு அப்படியே ஆரம்பிப்பாங்க பாருங்கள். நம்மக்கிட்ட அந்த கலர் சட்டை இருந்துச்சா அப்படி நம்ம யோசிப்போம். அப்படிப்பட்ட பழைய கால விஷயங்கள்லேருந்து வரும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஸ்கூல் பசங்க தாங்க நான், சின்ன பையங்க நான், எனக்கு எப்படிங்க அவ்வளோ விஷயம்லாம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு பழைய விஷயம், இது மேபி ரொம்ப போன பிறவிலேருந்து வந்து கூட வரலாம், கர்மா கூட வரலாம். அதை பற்றி நமக்கு தெரியாது, எந்த பிறவியில் எந்த கர்மா வந்துச்சு, இந்த பிறவே போன பிறவை நம்ம முன்னோர்கள் எதுவுமே தெரியாது. நான் யார் தெரியும்ல, எவ்வளோ பேர் குரு தெரியும்ல, எவ்வளோ பேர் ஆள் தெரியும்ல அப்படின்னு நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, யானைக்கும் அடிசருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு பழைய விஷயம் திரும்ப வந்து நின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக நின்று இது எதற்காக வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு, உங்களுக்கு மானசீக குரு இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணி மானசீக குரு கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மீனராசி நேயர்கள் இந்த நேரத்தில் பொதுவாக பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய காலம், பொறுமையாக இருங்க. நீங்கள் எப்பயுமே ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 உங்களுக்கு வர வேண்டிய கஷ்ட காலம் எல்லாமே அப்படி என்ன சொல்லுவாங்க, இந்த பாறை மாதிரி வந்தாலும் பனித்துளி மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் சின்ன சின்ன பனித்துளி மாதிரி அப்படியே காணா போயிடும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. ஒரு சிலர் கால் பண்ணி கூட சொன்னாங்க, 50 to 75% கரெக்டாக இருக்குது சார், ஆனால் எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக இருந்தால் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். இண்டிவிஜுவலுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் எங்கே இருக்காங்க, சனி பகவான் இப்போ எந்த திசையில், அதாவது எந்த கட்டத்தில் இருக்காங்க, லக்னத்தில் எத்தனாவது வீட்டில் இருக்காங்க, அங்கே அதிபதி யார், இதெல்லாம் பேஸ் பண்ணி பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பலன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பலனில் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள், இதை தவிர எனக்கு, அதாவது குருமார்கள் எனக்கு உணர்த்துவாங்க பாருங்கள் உங்கள் ஜாதகம் கட்டத்தை வச்சு, இதற்கான என்னென்ன இப்போ அடுத்த லைஃப் எப்படி இருக்கும், இப்படி ஏற்கனவே லைஃப் எப்படி இருந்துச்சு, அந்த பலன்கள். இதை தவிர முக்கியமாக உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். எனக்கு ஜாதகம்லாம் இல்லைங்க, பேர் ராசி வச்சு சொல்ல முடியுமா, ராசி கூட தெரிலங்க, எந்த வருஷம் பிறந்தன்னு கூட தெரிலங்க, எனக்கு வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லலாம். யாருக்கு ஜாதகமே இல்லையோ, இந்த பிறவியில் ஏன் ஜாதகம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியலன்றது ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா நம்ம நிலை எப்படி இருக்குது? சில எல்லாருமே மோஸ்ட்லி கஷ்டத்தில் இருக்குது, இது எப்படி வெளியில் வரது எப்படின்னு தெரியணும்ல, அதுக்கு சொல்லாமல் தாராளமாக சொல்ல முடியும். சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம், பிரசன்னம் பார்த்து, அதாவது பிரசன்ன ஜாதகம் ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்ன ஜாதகம் இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ணும்போது என்ன நேரம் அமைப்பு இருக்கோ அதை பார்த்து உங்களுக்கு சொல்லலாம். பஞ்சபட்ச சாஸ்திரம்னு ஒரு அருமையான சாஸ்திரம் இருக்குங்க, அந்த சாஸ்திரத்தில் பிரசனம் இருக்குது, அதை பார்த்து சொல்லலாம். சரசாஸ்திரம் வழியாக பிரசனம் பார்த்து சொல்லலாம். டேரட் கார்டு ரீட் பண்ணி சொல்லலாம். இவ்வளோ முறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த முறைகளில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குதோ அந்த பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு பலன்கள் சொல்லும்போது, அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது, நிச்சயமாக நீங்கள் அந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதனால் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை கொடுக்குறாங்க. பயன்படுத்திக்கொள்ளும். வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளம்.